வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன இந்த பதிவில் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணுறதுக்கு தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அந்த இன்ஃபர்மேஷனில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நான் இந்த நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து 3 ஆண்டுகள் காலாவதி ஆகிவிட்டதென்றால் அந்த ரிட்டனை சமர்ப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டனை நம்ம தாக்கல் பண்றோம் அப்படின்னா அந்த 3 வருஷம் கழிஞ்சிருச்சுன்னா அந்த ரிட்டனை இனிமேல் தாக்கல் பண்ண முடியாது, அதுக்கான டாக்ஸும் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் ரிட்டனை தாக்கல் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 4, ஜிஎஸ்டிஆர் 5, ஜிஎஸ்டிஆர் 5A, ஜிஎஸ்டிஆர் 6, ஜிஎஸ்டிஆர் 7, ஜிஎஸ்டிஆர் 8, ஜிஎஸ்டிஆர் 9 இந்த எல்லா ரிட்டனுமே தாக்கல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு அப்புறம் இந்த ரிட்டனை நீங்க இனிமேல் தாக்கல் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஜூலை 1 அதாவது ஜூலை தொடங்கினதுல இருந்து இந்த ரிட்டனை நாம் சமர்ப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிஃபோர் நீங்க இதுவரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதவங்க, ஜிஎஸ்ஆர் 1 இருக்கலாம், 3B இருக்கலாம், 9 இருக்கலாம், எந்த ரிட்டனா இருந்தாலும் நீங்க ஜூலைக்கு முன்னாடி ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்னு நமக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதனால இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இதுல ஏதாவது ஒன்று விட்டுருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதை பார்த்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கு எதை டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா கட்டிட்டு அந்த இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இல்லாட்டினா இதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கலாம். அதனால இதுல மனசுல வச்சுட்டு நமக்கு கிடைச்ச இந்த கிரேஸ் பீரியடை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி அப்டேட் எல்லாம் நம்ம டாக்ஸ் ரிலேட்டடா, அதாவது டாக்ஸ் ரிலேட்டட் மீன்ஸ் ஜிஎஸ்டி அப்டேஷன், இன்கம் டேக்ஸோட அப்டேஷன், பிஸ்னஸ் ரிலேட்டடான அப்டேஷன் அப்பப்போ உங்களுக்கு வழங்கிட்டே இருக்கிறோம். அதனால தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இதைய பாஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் பயனடையட்டும். நம்மளுடைய நோக்கமே அதுதான். மற்றவங்க பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு டாக்ஸேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது மூலமா அவங்க பயனடைவாங்க, ஒரு அலர்ட்னஸ் பெறுவாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு நம்ம கிளைண்ட் தான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவரோட பையர், இவர் யாருக்கிட்ட இருந்து வாங்குறாரோ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 மட்டும் ஃபைல் பண்ணிடுறாரு. எவ்ரி மந்த் பண்ணிடுறாரு. ஆனா ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணாம விட்டுறாரு தொடர்ந்து 2 வருஷமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு டாக்ஸ் போர்ஷன் வர்றங்காட்டி அவர் ஃபைல் பண்ண மாட்டேறாரா, அல்லது இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரா, அவருக்கு தெரியாம பண்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தெரியல. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றத பேஸ் பண்ணி நம்ம ஐடிசி எடுத்துக்கிறோம். அப்படின்னா இந்த ஐடிசி எடுத்ததுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வருது, ஆர்டர் வருது. நீங்க இந்த மாதிரி இவங்க ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணாம கட்டணம் கட்டி, அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 மட்டும்தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதனால நீங்க இந்த ஐடிசியை யூட்டிலைஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம இதுக்கு சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்ததுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை முன் வச்சு அந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்ம வெற்றியும் வாங்கியிருக்கோம். இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பையர்
ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஜூனுக்குள்ள அல்லது ஜூன் எண்டுக்குள்ள நம்ம இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். இதுல ஜிஎஸ்டிஆர் 3B சப்போஸ் நம்ம ஃபைல் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டாக்ஸ் கட்டாம விட்டுட்டோங்கிற மாதிரி தான் ஒரு பாயிண்ட் வருது. ஐடிசி கேரி ஓவருங்கிறது வந்து அடுத்த போர்ஷன்ல இருக்கலாம். சப்போஸ் ஐடிசி போர்ஷனா இருந்ததுன்னா நம்ம ஈஸியா ஃபைல் பண்ணலாம். கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதை கட்டிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்றது ரொம்ப நல்லது. நம்ம அந்த கவர்மெண்ட் கொடுத்த கிரேஸ் பீரியடை யூஸ் பண்றோம்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்டேஷனோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நம்மளுடைய அப்டேஷன் வந்து உங்களை ரீச் பண்ணிட்டு இருந்ததுன்னா உங்க பிசினஸ்க்கு ஒரு அலர்ட்னஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க பிசினஸை இன்னும் நல்லா பண்ணலாம். டாக்ஸேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா பாஸ் ஆகிறது மூலமா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை ஆகலாம். விடுபட்டு நல்லா ஃப்ளோவா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம பிசினஸை வந்து நல்லா பார்த்துக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேல ஒரு ரிட்டனை இனிமே ஃபைல் பண்ண முடியாது. அதுக்கு கிரேஸ் பீரியட் பாத்தீங்கன்னா ஜூன் எண்டுக்குள்ள நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால இது வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தாராளமா ஃபைல் பண்ணலாம். அப்படி ஃபைல் பண்றதுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, உதவி தேவைப்படுது அப்படின்னா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. ஏதாவது உதவி வேணும்னாலும் நம்ம செய்து கொடுப்போம். கன்சல்டிங் ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்கு. பிசினஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், டாக்ஸேஷன் ரிலேட்டடா இருக்கட்டும், உங்களுக்கு தகவலை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், எப்படின்னு கைட் பண்றோம். அதனால நம்ம மெயினா டாக்ஸேஷன் ரிலேட்டடா சேனல்ல நம்ம கொடுத்தாலும் ஸ்பெஷலா கிளாஸும் எடுத்துட்டு இருக்கோம். முக்கியமா இந்த ஜிஎஸ்டி கன்சல்டன்ட், ஸ்டூடெண்ட், சிஎஸ் ஸ்டூடெண்ட், சிஎம்ஏ ஸ்டூடெண்ட், இவங்க ஒர்க் போறவங்க, அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் எடுத்து நிறைய பேர் யூஸ் ஆகியிருக்காங்க, பயன்பெற்று இருக்காங்க. இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேர்றங்காட்டி நல்லா அவங்க ஃப்ளோவா ஒர்க் பண்ண முடியுது. எந்த டவுட்டா இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணி அவங்களோட ப்ரொஃபஷனலை நல்லா கொண்டு போக முடியும். அதனால தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த அப்டேட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை சொல்லி அவங்களையும் இந்த பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா காப்பாத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வேறொரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.